வசனம் தியானத்தின் தலைப்பு. அப்பொழுது நான். சங்கீதம் 51:7. என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். தாவீது இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் முன் அவருடைய வாழ்க்கையில் மீறுதல்கள், அக்கிரமம், பாவம், பொல்லாங்கு இருந்ததை பற்றி இதே சங்கீதத்தில் முந்தின வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். தாவீது செய்த பாவம் அவனுடைய உணர்வை, மனதை, சரீரத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையையும் பாதித்தது. நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதின் பாவத்தை குறித்து உணர்த்தின போது, என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று ஜெபித்தார். ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்ற தாவீது 32 சங்கீதம் 1 எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று கூறினார். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்ள புளோரிடாவுக்கு ஜாக் கேல் என்ற தேவனுடைய மனிதர் ஒரு புதிய வீடு வாங்கி சென்றார். அந்த வீடு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. அந்த வீட்டை சுற்றிலும் மரத்தால் செய்யப்பட்ட வேலி இருந்தது. குளிர்காலங்களில் அந்த வேலி முழுவதும் பூசணம் பிடித்திருந்தது. பின் வெயில் பட்டவுடன் அந்த மரத்தின் நிறமே தெரியாதபடிக்கு அழுக்கு நிறமாக கிரே கலராக காணப்பட்டது. அப்படியே அந்த அழுக்கான வேலியை பார்த்தே 8 ஆண்டுகளாக வாழ பழகிவிட்டார். பக்கத்தில் உள்ள எல்லோருடைய வீடுகளிலும் அந்த வேலிகள் அப்படியே அழுக்காக இருந்தது. ஆனால் புதிதாக அடுத்த வீட்டிற்கு வந்தவருக்கு அந்த வேலி மிகவும் பூசணம் பிடித்து இருப்பது பிடிக்கவில்லை. உடனே அவர் தண்ணீரை மிகவும் வேகமாக அடித்து கழுவக்கூடிய ப்ரெஷர் வாஷர்ஸை பயன்படுத்தி அந்த வேலி முழுவதையும் கழுவினார். அந்த வேலி பார்ப்பதற்கு மிகவும் அழகாக புதியதாக காட்சியளித்தது. இதை பார்த்ததும் ஜாக்குக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. 8 ஆண்டுகளாக இப்படி அழுக்குடன் இருக்க பழகிவிட்டேனே என்று நினைத்து, எதையெல்லாம் உபயோகித்து சுத்தம் செய்தீர்கள் என்று பக்கத்து வீட்டிற்கு சென்று கேட்டு அதன்படியே சுத்தம் செய்தார். அவர் ஆச்சரியப்படும் வண்ணமாக அவருடைய வேலியும் மிகவும் அழகாக புதியது போல காட்சியளித்தது. அப்பொழுதுதான் யோசித்தார், எத்தனை ஆண்டுகள் என்னையும் அறியாமல் பல பாவ கரைகளோடு, பாவத்தின் பிரச்சனைகளோடு இருந்திருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தினால் என் பாவங்கள் கழுவப்படும் போது நானும் இந்த வேலியைப் போல சுத்தமாக இருக்க முடியும் என்று நினைத்தார். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எங்களுக்குள் அறியாமல் இருக்கிற பாவ கரைகள் எதுவாயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எங்களை கழுவி நாங்கள் உறைந்த மழையிலும் வெண்மையாக கூடிய கிருபையை எங்களுக்கு தர ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக வாழும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.